இன்றைய வசனம் சங்கீதம் 55:16-17. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி தாவீது சங்கீதத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். தாவீதும் கூட 3 வேளைகளை தன்னுடைய ஜெப வேலையாய் மாற்றினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதே போல அந்தி சந்தி மத்தியான வேளையும் அவர் தியானம் பண்ணி வேதத்தை வாசித்து அவர் தியானம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். அப்படியாக அவர் கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் அவர் வாஞ்சியோடு இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? நீங்கள் கர்த்தரோடு பேசுகிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை கர்த்தரோடு பகிர்ந்து கொள்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் இதுவரையிலும் செய்த நன்மைகளை குறித்து நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றீர்களா? யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நாளெல்லாம் உழைப்பதற்கு பலனையும் சத்துவத்தையும் கிருபைகளையும் தந்து எவ்வளவோ நடத்தி வருகிறாரே, அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஸ்தோத்தரிக்கிறீங்களா? கொஞ்ச நேரமாவது தேவனோடு கூட பேச வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? பிரியமானவர்களை, யோசித்து பாருங்கள். கர்த்தர் அதையெல்லாம் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நாள் முழுவதும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, அவருடைய ஈவுகளுக்காக, குடும்பமாய் உங்களை பாதுகாத்து இதுவரையில் நடத்தி வந்ததுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் எவ்வளவாய் சந்தோஷப்படுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் கூட வாரத்திற்கு ஒரு முறை வேதத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். மற்றபடி சில பேர் அதை வேதத்தை கூட கைகளிலே எடுத்து செல்லவே மாட்டார்கள். துணிகரமாய் ஆலயத்துக்கு போய் வருவார்கள். அப்படிப்பட்ட நபர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் அப்படி இல்லாதபடி வேதத்தை ஆலயத்துக்கு போகும்போது கைகளிலே எடுத்து செல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறந்து நீங்கள் வாசியுங்கள். ஒரு வாரத்திற்கு ஒரு முறை தூசி தட்டி அந்த வேதத்தை ஆலயத்துக்கு போகும்போது எடுத்து செல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தை நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு அதிகாரமாவது படித்து உங்களை அந்த வசனங்களை தியானித்து நீங்கள் கர்த்தரோடு கூட பேசும்போது கர்த்தர் அந்த வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசுவார் அல்லவா? உங்களுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு எவ்வளவு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் கூட அப்படி நீங்கள் ஜெபியுங்கள். தாவீது 3 வேளையும் ஜெபித்தார். ஆனால் இன்றைக்கு வேலைப்பளுக்கள் நிறைந்த அந்த உலகத்திலே வேலைக்கு செல்கின்ற காரியங்கள், வேலைப்பளுக்கள் அதிகமாக இருப்பதினால ஒருவேளை எத்தனைதான் வேலைப்பளுக்கள் இருந்தாலும் கர்த்தர் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக நீங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வேலைக்கு போய்விட்டு மறுபடியும் நீங்கள் வந்து மாலை வேலையில கூட இரவு வேலைகளிலோ கொஞ்ச நேரம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது, கர்த்தரோடு கூட பேசும்போது கர்த்தர் எவ்வளவாய் சந்தோஷப்படுவார். பிரியமானவர்களே, அப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நீங்கள் வளர முடியும் அல்லவா? ஒருவேளை வீட்டில் இருக்கிற சகோதரிகள் கூட உங்கள் வீட்டு வேலைகளை நீங்கள் செய்து கொஞ்ச நேரம் கிடைக்கும்போது ஆண்டவரோடு பேச வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு வாஞ்சியோடு கூட நீங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி ஏசப்பாவோடு கூட கர்த்தரோடு கூட நீங்கள் பேசும்போது கர்த்தர் எவ்வளவாய் சந்தோஷப்படுவார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பலனடைய முடியும் அல்லவா? பிரியமானவர்களை, அப்படியாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலன் கொள்ள வல்லமைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க அப்படியாக நீங்கள் வாஞ்சியோடு கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளையும் உலக பிரகாரமான நன்மைகளையும் உங்களுக்கு தந்து அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தருக்குள்ளாக பலப்பட முடியும். நாளுக்கு நாள் உள்ளான மனிதனிலே நீங்கள் பலன் கொள்ள முடியும். உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள், உங்கள் சரீர பிரகாரமான எல்லா நன்மைகளையும் கூட கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வராக. ஆமேன்.